பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2021 ஆண்டு வாக்குத்தத்தத்தை கடந்த 1ஆம் தேதி நான் அதை குறித்து உங்கள் மத்தியில் பேசினேன். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் வேதத்தின் அடிப்படையில் காரியங்களை நாம் பார்க்கலாம். நாம் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நீர் அதிசயத்தின் தேவன் ஆண்டவரை, நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆவியானவர், நீர் உம்முடைய கையில் எடுத்து என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழந்ததை திரும்ப தரும் தேவன் என்கிற தலைப்பில் 1ஆம் தேதி உங்கள் மத்தியில் நான் பேசினேன். இப்பொழுதும் அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் பேசப்போகிறேன். செப்பனியா 3:20 இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் யோபுவை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கடந்த நாட்களில், அதாவது வேதத்தில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நபரை குறித்து சொல்வேன் என்று சொல்லி நான் சொன்னேன் அல்லவா. இந்த நாட்களிலும் இந்த யோபுவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது இந்த யோபு எப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது, இந்த யோபு என்கிற ஒரு காரியம், இந்த யோபுடைய வாழ்க்கை என்பது ஒரு கதை அல்ல, உண்மையாய் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14 20 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதே 20ஆம் வசனத்தில், நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமார்த்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோபு வாழ்ந்தார் என்பதற்கு நாம் வேதத்தில் சாட்சியாய் பார்க்கிறோம். அதே போல் யாக்கோபு 5:11 இந்த வசனங்களும் வேதத்தில் யோபு என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்ததை நாம் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தான் என்பதற்கு அடையாளமாக ஆதியாகமம் 46:13 இசக்காரின் 3வது மகன் என்று இவரை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஊஸ் என்ற இடம் ஏதோமுக்கும் அரேபியாவுக்கும் அருகாமையில் இருந்ததாக வேதம் சொல்கிறது. புலம்பல் 4:21 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோபுடைய புஸ்தகத்தில் ஏலோகிம், ஏலோவா, ஏல் என்ற பெயர்கள் வருகிறது. இதனுடைய அர்த்தம் தேவன் என்று அர்த்தம். அதே போல் யெகோவா என்றால் கர்த்தர் என்று அர்த்தம். அடோனை என்றால்
ஆண்டவர் என்று அர்த்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இது வெறும் கதை அல்ல, இது ஒரு சரித்திரம். யோபு இந்த பூமியில் இந்த நாட்களில் வாழ்ந்தது உண்மை என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்த்தோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதாவது யோபுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோபு தன் வாழ்க்கையில் சந்தித்த சிறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது பார்க்கலாம். இந்த சிறையில் அவன் இழந்து போன காரியம் என்ன அப்படின்னு இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய வாழ்க்கையில் அநேக சிறைகள் இருந்தது. அந்த சிறைக்குள்ளே இருந்து அவன் எதையெல்லாம் இழந்தான்? முதலாவது பாதுகாப்பு என்னும் வேலியை இழந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில் முதல் இழந்த அதாவது ஒரு காரியம் பாதுகாப்பு என்னும் வேலி. யோபு 1:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை அவன் எப்படி இழந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோபு 1:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது 10:11, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சாத்தான் சவால் விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன வேணா செய், அவன் ஜீவனை தொடாத அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அதனால் முதல் அவன் செய்த காரியம் என்ன? யோபுடைய வீட்டை சுற்றி இருந்த வேலியை அவன் பிடுங்கி போடுகிறான். அதான் ஆண்டர்கிட்ட கரெக்டாக அவன் சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாருங்க, சாத்தான் எப்பொழுதும் அவன் தந்திரம் உள்ளவன். ஆண்டர்கிட்ட எப்படி கேட்குறான் பாருங்க, வேலி அடைக்கவில்லையோ? ஏவாள்கிட்ட போய் கேட்டான், இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ? எப்பவுமே அவன் கொக்கி போட்டு பேசுகிறதுல அவன் பெரிய ஆள். அப்போது இன்றைக்கி சாத்தான் இப்படி தான் நம்மளிடத்திலும் பேசுவான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போது அதை வேலி அடைக்கவில்லையோன்னு கேட்ட அவன் முதலாவது அவன் என்ன பண்ணுறான்? அந்த வேலியை அவன் பிடுங்கி போடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போது அவன் அதை இப்படி பாருங்கள், அவன் வேலியை பிடுங்கி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பிசாசு செய்யும் முதல் காரியம் என்னென்னா, குடும்பத்தை சுற்றியுள்ள தேவனுடைய பாதுகாப்பு என்னும் வேலியை பிடுங்கி போடுவான். இந்த வேலி எப்போது பிடுங்கப்படும் அப்படின்னா, நாம் பாவம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு தூரமாய் போகும்போது, ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் மனம் போல ஜீவிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது, நாம் குடும்பத்தில் உள்ள சுற்றியுள்ள இந்த வேலி என்னும் பாதுகாப்பு வேலியை அவன் ஈஸியாக பிடுங்கிடுவான். முதலாவது ஜெபம் இல்லாட்டாவே அந்த வேலி பிடுங்கப்படும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போது ஏன் யோபுடைய வாழ்க்கையில் இந்த வேலி பிடுங்கப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, யோபுவை குறித்து தேவனே சாட்சி சொல்கிறார். யோபு 1:8 அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் ஆண்டவருடைய பெர்மிஷனோடு என்ன பண்ணுறான்? அவனை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற வேலியை ஒருத்தரும் பிடுங்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பெர்மிஷனோடு வந்த அவன் முதலாவது அந்த வேலியை அவன் என்ன பண்ணுறான்?
பிடுங்கி எரிகிறதை பார்க்கிறோம். இந்த பாதுகாப்பு என்னும் வேலியை இழந்தவுடன் அடுத்து யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இன்றைக்கி நீங்களும் இந்த பாதுகாப்பு என்னும் வேலியை இழந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த பாதுகாப்பு என்னும் வேலியை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டாவதாக யோபு எதை இழந்தான்? ரெண்டாவது, பொருளாதாரத்தில் அவன் இழப்பை சந்திக்கிறான். இந்த பொருளாதாரத்தில் ஏன் இழப்பு வருகிறது, ஏன் அதாவது தோல்வி வருகிறது என்று சொன்னால், யாக்கோபு 1:13-14 சொல்லப்பட்டு இருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிஸ்னஸில், நாம் வேலையில் சில நேரம் தோல்விகள் வருகிறது. அதற்கு காரணம் என்ன? ஒரு பிஸ்னஸை தொடங்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அதை தொடங்க வேண்டும். ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும்போது இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணலாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஜெபித்து அதுக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேளை ஜெபிக்க தெரியவில்லை என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இப்படி நாம் ஆலோசனை கேட்காமல் செய்வதின் நிமித்தம் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? சில நேரங்கள் நம் பிஸ்னஸ், நம்முடைய வேலையில் பல இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஏன்னு சொன்னால், ஊஸ் தேசத்திலேயே அவன் மிக பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. யோபு 1:2 அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்த இந்த யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, திடீர்னு பொருளாதாரத்தில் அவன் இழந்து போகிறான். முதலாவது பாதுகாப்பு என்னும் வேலையை இழந்த உடனே அடுத்தது பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற அடுத்த ஒரு சோதனை, இந்த பொருளாதாரத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போகும்படியாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரே நாளில் அவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்து போகிறதை பார்க்கிறோம். யோபு 1:13-17 சொல்லப்பட்டிருக்கிறது. சபையேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, கழுதை அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருக்கிறது, உழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது காளை அந்த எருது, இந்த கழுதை, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து அவைகளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டாங்கன்னு ஒருத்தன் வந்து யோபுகிட்ட சொல்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை எதை இழந்தான் என்று சொன்னால், அதாவது 16ஆம் வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, அவனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆடு மாடு
எருது, ஒட்டகம் எல்லாவற்றையும் ஒரே நாளில் யோபு இழந்து ஒரு நிர்கதியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு 100 ரூபாய் நோட்டை தொலைத்து விட்டாலே அன்று நாள் முழுவதும் அதை நினைத்து நாம் என்ன பண்ணுகிறோம், அங்கலாய்க்கிறோம். ஐயோ, நான் எங்கே வைத்தேன் என்று சொல்லி வீடு முழுவதும் தேடி ஆராய்ந்து விடுகிறோம். இல்லாவிட்டால் அதை நினைத்தே நாம் என்ன பண்ணுகிறோம், ஐயோ நான் இதை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த யோபுவை பாருங்க, இவன் எல்லாவற்றையும் இழந்து வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறான். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன் என்று. உண்மையிலே யோபுவை போல நமக்கு ஒரு சோதனை வரல. ஏன்னா அப்படிப்பட்ட சோதனை வந்தால் நாம் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்க மாட்டோம். ஆண்டவரை சும்மா ஒரு பிரச்சனை, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் வந்துட்டாவே ஆண்டவரை எத்தனை கேள்விகள் கேட்குறோம். ஆனால் யோபுவை போல ஒரு சோதனை நம் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை மறுதலித்து கடந்து போய்விடுவோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் எதை இழந்து போனாலும், ஒருவேளை பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டு இருந்தாலும், ஒருவேளை இந்த வேலைகளை நீங்கள் இழந்து போயிருந்தாலும், இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாம் பின்மாறி போகக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவருடைய அன்பை மட்டும் இழந்து போகாதீங்க. ஒருவேளை நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், வாழ வழி இல்லை, இனிமே சாக வேண்டியதான், என் வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, தற்கொலை தான் இதற்கு வழி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொருளாதார காரியங்களை தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆண்டு நீங்கள் இழந்து போனதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஆனால் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களோ, அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன்ப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அவர் பாதத்தில் நீங்கள் விழுந்து கதறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் இழந்து போன அந்த பொருளாதாரத்தை மீண்டுமாய் ஆண்டவர் இந்த ஆண்டு செழிக்க செய்வார். சோர்ந்து போவாதீங்க. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் இழந்து போனதை திரும்ப தரும் தேவன் என்கிற தலைப்பில் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே யார் யார் பாதுகாப்பு என்னும் வேலியை இழந்து போய் நிற்கிறார்களோ அந்த குடும்பங்களில் மறுபடியுமாய் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பங்களை சுற்றி நீர் வேலி அடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தை இழந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அவர்களை மறுபடியுமாய் ஜெப ஆவியினால் நீங்கள் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பொருளாதாரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி நிற்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேவனே, கடந்த 2020 ஆண்டவரே இந்த லாக்டவுனால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பிஸ்னஸை இழந்து வேலையை இழந்து நிற்கிறாங்கப்பா. அவங்க இழந்து போனதை இந்த 2021 ஏசப்பா நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பாம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபௌரி அந்தரால் ஒரு பி கரபா ரகந்தரால் ஒரு பி கமன் ஷால் ஒரு பி அந்தியார் அபோலானி மீ கரபா ஒரு பி கபௌரி அந்தரால் ஒரு பி கரபா தீரவா கரபா. அவங்க இழந்து
போன பிஸ்னஸ், உடைந்து போயிருக்கிற அந்த பிஸ்னஸை மறுபடி கட்டி எழுப்புங்க ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற. இழந்து போன வேலை, இழந்து போன வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரை உங்களுடைய பிஸ்னஸ் ஆண்டவரை அப்பா தேவனை எதிரிகள் ஆண்டவரை அப்பா சூனியத்தினால மாந்திரிகத்தினால அழிக்கணும்னு நினைத்து தகப்பனே ஆண்டவரை என்ன காரியம் செய்திருந்தாலும் அந்த கத்தாவை ஆண்டவரை செய்வன கட்டுகளை உடைத்தெறிகிறேன் ஆண்டவரை. ரிமாக்கன் ஷலோர் பி அல்தராலோர் பி கரபா ரகன் தராலோர் பி கரபா தீனமாக்கரபா. ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரை அப்பா பிரச்சனையோடு கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரை. அப்பா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறிச்சலன் சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும். இவருடைய பிஸ்னஸ் மறுபடி துளிர்க்கட்டும். அப்பா வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க டேடி. நாம மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அப்பா உம்மை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் எதை வாஞ்சித்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதை வாய்க்க செய்யும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு வாஞ்சியோடு தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா தேவனே ஃபாரின் வேலையை கட்டளையிடுங்க டேடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்துங்கப்பா. இந்த ஆண்டில் திருமணம் ஆகாத ஆண்டவரை அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரை. நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இதை யூடியூப்பில் போடுகிற சாம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மகனுடைய அம்மா அப்பா அவங்க அக்கா எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜானுடைய குடும்பம் ஆண்டவரை ஜானுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்பா அதே போல் ஆண்டவரை அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ராபின் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க தங்கச்சி மெர்லின் ஆசீர்வதிங்க. அவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தில் ஆண்டவரை அப்பா உதவி செய்கிற ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அதே போல் லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரியில் ஆண்டவரை அடிமைக்காய் ஜெபிக்கிற அடிமையுடைய ஆண்டவரை அப்பா இந்த ஊழியத்தை இதுவரை தாங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிரதிபலன் 1000 மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551343440 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். காட் பிளஸ் யூ.